Bismillahirrahmanirrahim. Alhamdulillahi Rabbil Alamin. Salatu wassalamu ala sayyidil mursalin wa ala alihi wa sahbihi wa sallam. நாங்கள் போன முறை பார்த்ததில் தொடர் ஒன்று இருக்குது. இந்த போன முறை பார்த்தது கொஞ்சம் உங்களுக்கு கஷ்டமாக மீந்திக்குமே, மொழி விளக்கத்தால் கொஞ்சம் சிக்கலாக மீந்திக்கும். அது கொஞ்சம் விளக்கமாக சொல்ல போய் டைம் போயிட்டுது போன முறை. இல்லாட்டி ஒரு ஹவரில் முடிக்கத்தான் வந்தோம், அது முடியாமல் போயிட்டுது. அப்போ இன்றைக்கு அதையும் முடிச்சுட்டு இன்னொரு தலைப்பையும் நாங்கள் தொடங்கி முடிக்கலுமான்னு பார்ப்போம். முடிக்கலுமாண்டா முடிப்போமே. இப்போ போன முறை தொடரில் வார ஒரு கடைசி வசனம் அல்லது கடைசிக்கு முந்தின வசனம், ரப்பனா இன்னக மன் துதுகிலின் நார ஃபகது அஹ்ஸைதா ஒமாலில் லாலிமீன மின் அன்சார். எங்களுடைய இரட்சகனே, நீ யாரை நரகத்தில் நுழைய வைக்கிறாயோ அவர்களை இழிவுபடுத்தி விடுகிறாய். அநியாயக்காரர்களுக்கு உதவி செய்பவர்கள் யாருமே இல்லை என்றதான் அந்த வசனம். இப்போ நாங்கள் இதில் விளக்கத்தை பார்க்கலையே, மொழியத்தானே பார்த்து கொண்டு போனோம். அப்போ அதில் இந்த ஒமாலில் லாலிமீன அநியாயக்காரர்களுக்கு அந்த பிரயோகம் இருக்குது. லாலிம் அநியாயக்காரர், அந்த பன்மை லாலிமூன் என்ற சொல். அப்போ அநியாயக்காரர்களுக்கு எந்த விதமான உதவியாளர்களும் இல்லை என்று சொல்கிற அந்த வசனத்தில் வார லாலிமூன் என்ற பிரயோகம், லாலிமூன் என்ற பிரயோகம் அது எப்படி பொருந்ததுன்னு விளங்குது அவங்களுக்கு? லாலிமூன் என்ற பிரயோகம் முன்னால் கருத்து உங்களுக்கு ஞாபகம் இருக்குமா? அதாவது இன்னஃபி ஹல்கி சமாவாத்தி வல் அர்தன்னு தொடங்கின அந்த தொடர், வானங்கள் பூமியிலும் இரவு பகல் மாறி மாறி வருவதிலும் சிந்திப்பவர்களுக்கு பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்று சொல்லிட்டு அவர்கள் யாருன்ற ஒரு விளக்கம் ஒன்று சொல்லி, அவர்கள் உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள், வானங்கள் பூமியின் படைப்பு பற்றி சிந்திப்பார்கள். சிந்தித்ததன் விளைவாக சொல்லுவாங்க இப்படி, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, இவற்றை யா அல்லாஹ் எங்களுடைய இரட்சகனே நீ வீணாக படைக்கவில்லை, ஃபக்தினா அதா பண்ணார், எனவே நரகத்தின் தண்டனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாக. அது பிறகுதான் இந்த வசனம் வார், அதான் முன்னாளிக்கிற வசனம். அது பிறகுதான் இந்த வசனம் வார், ரப்பனா இன்னக்க மன் துதுகிலின் நார ஃபகது அஹ்ஸைதா. அதே தொடரில் சொல்லுவாங்க, நரகத்தில் வேதனையை விட்டு எங்களை பாதுகாப்பாயாகன்னு சொல்லிவிட்டு அதை தொடர்ந்து யார் நரகத்தில் போய் நுழைய வைக்கப்படுகிறார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். வேதனை மட்டுமல்ல, அது ஒரு இழிவாகவும் அமையும், எனவே அந்த தண்டனையிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று முடியும். அது முடிஞ்சதுக்கு பிறகு இப்போ அல்லாஹ் சொல்கிற இன்னொரு பகுதி, ஒமாலில் லாலிமீன மின் அன்சார், அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் கிடையாது அண்டு அது முடியுது வந்து ஒமாலில் லாலிமீன மின் அன்சார் அண்டு அந்த பகுதி முடியுது. அப்போ அந்த எப்படி அது பொருத்தம் முன்னால் சொன்னதுக்கு லாலிம் என்ற சொற்பிரயோகம் அநியாயக்காரர்களை முடிஞ்சிருக்கு, அந்த பிரயோகம் எப்படி பொறுத்து? இப்போ இந்த நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடுதல்னா முன்னுக்கிக்கு ஒமா ரப்பனா இன்னக்க மன் துதுகிலின் நார ஃபகது அஹ்ஸைதா, அதுக்கு முன்னால் ஃபக்தினா அதா பண்ணார், எங்களை நரகத்தின் தண்டனையை விட்டு காப்பாற்றுவாயாக என்று இருக்குது. அதுக்கு பிறகு தான் இந்த வசனம் வருது, யார் நரகத்தில் நுழைய செய்யப்படுகிறார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் என்ற வசனம் இருக்குது. அப்போ இது இந்த நரகவாசிகளை பற்றி சொல்கிற, நரகத்துக்கு போகிறவங்களை பற்றி சொல்கிற ஒரு வசனம், சரியா?
இப்போ அதில் தான் ஒமால் இல்லாலிமீன மின் அன்சார் முடிஞ்சிருக்கு. நரகத்துக்கு போகிறவங்களை பற்றி சொல்லித்தான் இது முடிஞ்சிருக்கு. நரகத்துக்கு போகிறவங்க இழிவை சந்திக்கிறார்கள் என்று சொல்லிட்டு அதோடு சேர்த்து ஒமால் இல்லாலிமீன மின் அன்சார். அப்போ நரகத்துக்கு போகிற குரானில் நீங்கள் பார்க்கலும் நிறைய இடங்களில் இந்த லுல் என்ற பிரயோகம் இருக்குது, அநியாயம் என்ற பிரயோகம் இருக்குது. அந்த நீதிக்கு எதிர்ச்சொல், நீதிக்கு எதிர்ச்சொல்லாதான் இந்த வசனம் பார அதில் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல், அல்ல கிறிஸ்த் என்ற சொல்லுக்கு எதிர்ச்சொல்ல. குரானில் இந்த அதில் என்ற சொல் கிறிஸ்த் என்ற சொல்லும் நிறைய இடங்களில் வந்திருக்கு நீதி என்ற கருத்தில். அதுக்கு எதிராகத்தான் இந்த லுல் என்ற சொல் வருது. அப்போ அல்லாஹ் இங்கே சொல்ல வாரேன்னுண்டா, நரகத்தில் நுழைப்பவர்கள் அநியாயக்காரர்கள். அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லை அப்படின்னா நரகத்தில் யார் நுழைகிறார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். அவங்கள பாதுகாக்கிறதுக்கு ஒருத்தரும் இல்லை, உதவி செஞ்சு அவங்கள நரகத்துக்கு போகாமல் பாதுகாக்கிறதுக்கு யாரும் இல்லை. அப்போ நரகவாசிகள் என்ற இந்த நரகவாசிகள் என்ற பதிலாகத்தான் இந்த அநியாயக்காரர்கள் என்று பாவிச்சிருக்கு. ரெண்டும் ஒரு கருத்து. நரகவாசிகள் என்ற கருத்தை சொல்லத்தான் இந்த அநியாயக்காரர்கள் என்ற சொற்பிரயோகத்தை குரான் பாவிச்சிருக்கு. அது விளங்கு தானே. அநியாயக்காரர்கள் என்ற சொற்பிரயோகமும் நரகவாசிகள் என்ற சொற்பிரயோகமும் இந்த இடத்துல உண்டு. என்ற முன்னாடி இருக்கிற அதுதான். யார் நரகத்தில் நுழைய செய்யப்படுகிறார்களோ அவர்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள். அதில் தொடரில் அல்லாஹு தாலா அநியாயக்காரர்களுக்கு உதவியாளர்கள் யாரும் இல்லைன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ எனவே இந்த அநியாயக்காரர்களும் இந்த நரகவாசிகளும் ஒன்று ஒன்று எங்களுக்கு வழக்கு. ஏன் அப்படி பாவிச்ச, ஏன் அந்த ரெண்டு பேரும் உண்டு ஒன்று காட்டுற மாதிரி பாவிச்ச என்றால், இந்த நரகவாசிகளுக்கு நல்லொரு அல்லது ஆக பொருத்தமான பண்பு நூல் அநியாயம். அநியாயம் தான் ஆக பொருத்தமான பண்பு. இப்போ எப்படி அது பொருத்தமான பண்பாக மாறும் என்றால், இந்த அல்லாஹ்வை நிராகரிக்கிறது அநியாயங்கள் உண்டு தான். நீதியாக ஒரு மனுஷன் அல்லாஹ் இந்த பிரபஞ்சத்தை பார்த்தா ஏற்கனவே சொன்ன மாதிரி இன்னஃபி ஹல்கி ஸமாவாத்தி வல் அர்த் அந்த இதில் ஆக தொடங்குற அப்படித்தானே, வானங்கள் பூமியில் பல அத்தாட்சிகள் இருக்கின்றன என்ற அந்த வானங்கள் பூமியில் இருக்கிற அத்தாட்சிகளை பார்த்தா கண்டிப்பாக இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற முடிவுக்கு வரணும். ஒரு மனுஷன் ஒரு முடிவுக்கு வரணும். அப்போ அந்த முடிவுக்கு வராமல் இருப்பது, வேறு கடவுள்களை வணங்குவது அல்லது கடவுளே இல்லை என்று சொல்கிறது உண்மையில் ஒரு பெரிய ஒரு அநியாயம், நீதிக்கு புறம்பான ஒரு செயல். நீதியாக நேர்மையாக ஒரு மனுஷன் பார்த்தா கண்டிப்பாக அதுக்கு தான் வருவான். ரெண்டாவது, அது இறை நிராகரிப்போ அல்லது இணை வைத்தல் என்ற கருத்து. ரெண்டாவது, தீமைகள் ஒரு வகையில் அநீதி. தீமைகளும் கூட யாருக்காலும் ஒரு அநியாயத்தை செஞ்சால் இவர் தீமை செய்வார். இவர் செய்கிற தீமை யாருக்காலும் ஒரு ஆளுக்கு அநியாயம் செய்ததாக மாறும். அல்லது இந்த பிரபஞ்ச பொருட்களுக்கு அநியாயம் செய்ததாக மாறும். தாவரங்களுக்கு, மிருகங்களுக்கு, அப்படியான தண்ணிக்கு, காற்றுக்கு, இதுகளுக்கு அநியாயம் செய்ததாக மாறும். தீமை, ஒரு ஆள் செய்கிற தீமை அடிப்படையில் அநியாயம், யாருக்கோ அநியாயம். அந்த கருத்தில் தான் அல்லாஹு தாலா இங்கே லாலிமீன் என்று சொல்லியிருக்கிறோம். ஒமாலி லாலிமீன மின் அன்சார் என்று சொன்னது. நரகவாசிகள்னு சொல்லலாம். அஸ்ஹாபுன் நார்ன்னு வளமையாக குர்ஆனில் நிறைய இடங்களில் வரும். ஒமாலி அஸ்ஹாபின் நாரி மின் அன்சார் என்று சொல்லலாம். நரகவாசிகளுக்கு உதவி செய்பவர்கள் யாரும் இல்லை என்று அப்படி சொல்லல. குர்ஆன் அந்த சொல்ல எடுத்து போட்டு அந்த கருத்தை காட்டுறதுக்கு அஸ்ஹாபுன் நார்ன்னா சும்மா நரகத்தில் நுழைவர்கள் மட்டும்தான் காட்டும். ஆனால் லாலிம்டால் முழு கருத்தையும் காட்டும். ஏன் நரகத்துக்கு போனன்னு காட்டும். அஸ்ஹாபுன் நார் ஏன் நரகத்துக்கு போனன்னு காட்டாது இல்லையா. இங்கே அல்லாஹ் ஏன் நரகத்துக்கு போனாங்கன்றும் சொல்கிறான். அஸ்ஹாபுன் நார் என்ற பிரயோகத்தால் ஏன் நரகத்துக்கு போன என்றதையும் அல்லாஹ் இங்கே சொல்கிறான். கருத்து விளங்கினா. அப்போ இந்த இடத்துல ஒரு சின்ன வசனத்துள்ளுக்கும் விளங்கப்படுத்தாமல் அல்லாஹு தாலா நரகத்துக்கு போகிற காரணத்தையும் சொல்லிட்டான். ஒமாலில் லாலிமீன மின் அன்சார் என்ற வசனத்தால் அதைத்தான் நீங்கள் காண்றோம். அப்போ இதுதான் நாங்கள் ஏற்கனவே தொடர்ந்து பார்த்துட்டு வந்த
அந்த வசனத்தில் அந்த நாங்கள் சொல்கிற பிரயோக நுணுக்கம் இதுதான். சொற்களை சரி நுணுக்கமாக பாவிக்கிற அது இதுதான். இந்த லாலிம் என்ற சொல்லுக்கு இப்படியெல்லாம் நாங்கள் சொல்லலாம். முன்னாடி இருக்கிற அந்த ஆயத்தின்படி வானங்கள் பூமியின் படைப்பினங்களில் அத்தாட்சிகள் இருக்கின்றன. ஆனால் அந்த கருத்தை நிராகரிக்கிறது, அதுக்கு மாற்றமாக இருக்கிறது ஒரு நூல், ஒரு அநியாயம். திரும்ப தீமைகளையும் பாவங்களையும் ஈடுபடுறது, இறை நினைவு இல்லாமல் போகிறது. அதில் தொடர்ந்து வர்றது திக்ரு தானே, திக்ரு தானே. தொடர்ந்து வர்றது இருந்து கொண்டும் படுத்து கொண்டும் நின்று கொண்டும் அல்லாவை திக்ரு செய்வார்கள். இது இல்லாமல் இருக்கிறது நூல், ஒரு அநியாயங்களில் உண்டு என்று அல்லாஹு தாலா இங்கே சொன்னார். அப்போ எனவே இந்த லாலிம் என்ற சொற்பிரயோகம் இந்த இடத்துக்கு சரியான பொருத்தமான ஒரு பிரயோகம். ஏற்கனவே சொன்ன அந்த கருத்து தொடரிலே சொல்லிருக்கு, போதாமைக்கு ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்னு சொல்லிருக்கு. ஏன் நரகத்துக்கு போகிறாங்கன்றது மறைவாக சொல்லிருக்கு. இந்த நேரடியாக சொல்லாமல் அந்த கருத்தை அப்படியே சொல்லிருக்கு. திரும்ப அந்த இந்த நரக தண்டனையிலிருந்து தப்புவதற்கான எந்த வழியுமே இல்லைன்றதையும் இந்த அன்சார் என்ற சொற்பிரயோகத்தால் குர்ஆன் இங்கே பாவிச்சிருக்கு. சரி, இப்போ நாங்கள் அடுத்த பகுதிக்கு வருவோம். இது இந்த துண்டை தான் இல்லை நீங்கள் பார்க்கணும். ரப்பனா முன்னுக்கு பார்த்தது தான் மற்ற துண்டெல்லாம் இது திருப்பி போடுபட்டிக்குது. ரப்பனா இன்னனா சமஅனா முனாதியன் யுனாதிலில் ஈமான், அதான் எனக்கு வரணும். மற்றெல்லாம் பார்த்ததே அல்லதீன யத்குரூன அல்லாஹ கியாமன் வ குஊதன் வ அலா ஜுனூபிஹிம், அதெல்லாம் பார்த்தது. இப்போ கடைசியாக பார்த்தது அந்த ஒமால் இல்லாலிமீன மின் அன்சார், அது திரும்ப போடுபட்டு இனிதான் நீங்கள் வரணும். நாங்கள் ரப்பனா இன்னனா சமஅனா முனாதியன் யுனாதிலில் ஈமான், இனிதான் நாங்கள் பார்க்கணும். ஈமானின் பக்கம் அழைப்பவர் ஒருவரின் குரலை அழைப்பை நாங்கள் கேட்டோம். அவங்க சொல்கிறது தொடர்ந்து இந்த ரப்பனாமா ஹலக்த ஹாதா பாத்திலா, எங்களுடைய இரட்சகனே இவற்றை நீ வீணாக படைக்கவில்லை என்று சொல்கிறவங்க அப்படி தொடர்ந்து சொல்கிறது தான் இது. அது தொடர் தான் இது. அது தொடர்ந்து சொல்கிறாங்க என்னென்னா, எங்களுடைய இரட்சகனை நாங்கள் ஈமானின் பக்கம் அழைப்பவருடைய அழைப்பை கேட்டோம். ஆமினு பி ரப்பிக்கும், உங்களுடைய இரட்சகனை நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று அழைப்பவர் குரலை கேட்டோம். ஆமன்னா, எனவே நாங்கள் நம்பிக்கை கொண்டோம். ரப்பனா ஃபக்ஃபிர் லனா துனூபனா, எனவே எங்களுடைய பாவங்களை மன்னித்து குற்றச் செயல்களுக்கு பரிகாரம் காண்பாயாக. ஒ கஃபிர் அன்னா செய்யாத்தினா ஒத்தவஃபனா மால் அபுரார், நல்லடியார்களோடு எங்களையும் மரணிக்க செய்வாயாக. உன்னுடைய தூதர்கள் மூலமாக எங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியையும் நிறைவேற்றுவாயாக. ரப்பனா வ ஆத்தினா மா வாத்தனா அலா ருஸ்லிக்க, உன்னுடைய தூதர்கள் மூலமாக எங்களுக்கு தருவதாக நீ வாக்குறுதி சொன்னவற்றை எங்களுக்கு தருவாயாக. திரும்பவும் ஒலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாது. நரகத்துக்கு போனால் இழிவு உண்டு கொண்டு முன்னால் சொன்னதானே, இழிவுபடுத்தி விடாது. இன்னக்க லா துஹ்லிஃபுல் மிஆத், நீ வாக்குறுதிக்கு மாறு செய்ய மாட்டாய் என்று முடியுது. அந்த தொடர்ந்த பிரார்த்தனை நாங்கள் சொன்ன எங்களை நரக வேதனையிலிருந்து காப்பாற்றுவாயாகன்னு சொன்ன அந்த பிரார்த்தனை ஈனைக்கு வந்து முடியுது, இந்த இடையும் வந்து முடியுது. அதாவது அல்லாஹு தாலா எப்படி ஈமான் கொள்வது என்றதை இன்னும் காட்டிருக்கிறார். ஈமான் கொள்கிறார்கள் எந்த பின்னணியிலேருந்து ஈமான் கொள்வாங்க. அப்போ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிச்சது? வானங்கள் பூமி பற்றி சிந்திப்பதில் அணிந்தே ஸ்டார்ட் பண்ணிச்சு. உங்களுக்கு இதில் ஆரம்ப தொடர் பார்த்தா அதுதான், வானங்கள் பூமியை பற்றி சிந்தித்து முடிவுக்கு வருவாங்க. இது எந்த விதமான அர்த்தமும் இல்லாமல் ஒரு கருத்தும் இல்லாமல் வீணாக படைச்சிருக்கேலாம். இந்த முடிவுக்கு வருவாங்க வானங்கள் பூமியை பற்றி சிந்திப்பவர்கள். அதோடு சேர்த்து அவர்கள் அதன் காரணமாக அல்லாஹ்வுடைய நினைவோடையும் வாழுவார்கள். அதான் உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் சிந்திப்பார்கள் என்று சொன்னது. சிந்திப்பார்கள், அல்லாஹ்வை நினைவு கூறுவார்கள் சொன்னால் அதுதான். இப்போ அதன் விளைவாக தான் இந்த பிரார்த்தனைக்கு வருவாங்க என்று தான் இந்த ஆயத்து சொல்லுது. சரி, இப்போ நாங்கள் இதை கொஞ்சம் விளக்கமாக பார்ப்போம். மலா பாருங்கோ, இந்த ஆயத்து இப்போ நாங்கள் பார்த்த முழு ஆயத்தும் ஈமானுக்கான சான்றுகளை சொல்லியிருக்கு. திருப்பியை ஓதி காட்ட வழங்கப்பட தேவையில்ல, தெளிவு
சான்றுகளை சொல்லியிருக்கு. ரெண்டாவது, ஈமான் கொண்டவனின் அடிப்படை நடத்தை என்னன்னு சொல்லிருக்கு. அடிப்படையாக என்ன நடத்தை இருக்கும்? எத்தனையோ ஈக்கும் நடத்தைகள், எத்தனையோ ஈக்கும் இல்லையா? அடிப்படையான நடத்தை என்ன ஈக்கும்? ஒன்று திக்ரும் இறை சிந்தனையும் மறுமையில் வெற்றி பெறுவதற்கான பிரார்த்தனை. இதன் ஆரம்ப அடிப்படையாக இருக்கும். சரியா? அதாவது அல்லாஹ்வுடைய நினைவு இவர்கிட்ட. இப்போ அந்த ஆயத்தை பாருங்க, நாங்கள் முந்தி பார்த்தவங்களுக்கு ஞாபகம் தெரியா? அந்த ஆயத்தில் நாங்கள் வாசித்தா என்ன விளங்குமெண்டா, நாவால் திக்ரு செய்கிறதல்ல. உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் திக்ரு செய்வாங்கன்னா எந்த நேரம் திக்ரு செய்வாங்கன்னு கருத்து. அப்படித்தானே? அப்படி யாரும் எந்த நேரம் நாவால் திக்ரு செய்கிற இல்லை உண்மையில். அப்போ அல்லாஹ் என்ன சொல்ல வாரண்டா, மனசில் எல்லா நிலைகள்லேயும் திக்ரிக்கும் இறை ஞாபகத்தோடு தான் அவர் வாழ்க்கையில் இயங்குவார். அவர் பிஸ்னஸில் உட்கார்ந்துட்டு இருந்தாலும், ஆஃபீஸில் உட்கார்ந்து கொண்டு இருந்தாலும், குடும்பத்தோட வீட்டில் இருந்தாலும், இந்த எல்லா நேரங்கள்லேயும் இறை நினைவு அவரை விட்டு பிரியாது. அதான் அந்த உட்கார்ந்து கொண்டும் நின்று கொண்டும் படுத்து கொண்டும் சொன்னது அதுதான். அப்போ இது இருக்கணும் ஒருவர் ஈமான் கொண்டார். அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒன்றுமே இல்லை. ஈமான் கொண்டோன்னு சும்மா பேர் தான். பாங்க சொன்னால் ஓடி போய்த்து ஏதோ எக்ஸசைஸ் ஒன்று செஞ்சுட்டு வார். கிட்டத்தட்ட எக்ஸசைஸ்னால் சொல்ல வேண்டி வார். அதுக்கு எந்த விதமான உயிரோட்டமும் இல்லாமல் தோல் விட்டுவார். நோன்பு காலம் வந்தால் அது ஒரு சமூக விழா மாதிரி. ஒரு சமூக விழா தான் அது. உண்மையில் ஒரு ட்ரெடிஷன் நாங்கள் செஞ்சுட்டு வார். உயிரோட்டம் ஒன்றும் இல்லை. இந்த வணக்க வழிபாடு அல்லாத நேரங்களில் ஆளுக்கும் இந்த அல்லாவுக்கும் ஒரு தொடர்பும் கிடையாது. அவர் பிஸ்னஸில் இருந்தாலோ வேறு ஆஃபீஸில் இருந்தாலோ ஒரு கொடுக்கல் வாங்கல் ஈடுபட்டாலோ அடுத்த மனுஷனோட உறவாடினாலோ அவருக்கு ஒரு சிந்தனையும் வாரில்லை. மிக பெரும்பாலும் மையத்தூட்டுக்கு போனால் மட்டும் கொஞ்சம் ஒரு யோசனை ஒன்று வார். அதையும் இப்போ கொஞ்சம் இல்லாமல் போய்ட்டு அங்கே காய்ச்சி குடித்து சத்தம் போட்டு கொஞ்சம் அழுகிறதால முந்தி இருந்து இப்போ அழுகிறது இல்லை தானே. இப்போ நல்லா ஒரு காய்வாரம் அடிச்சுட்டு எழுமிட்டு வாரது தான் இப்போ கூட. இந்த மையத்தை தூக்கிட்டு போகிற நேரம் முந்திலா ஆயிலான்னு எத்தியாலும் சொல்லுவாங்க. இப்போ அது சொல்லக்கூடாது பிதுஅத்துன்னு சொன்னதுக்கு பிறகு காய்ச்சின்னு போகிறேன். அதுக்கு எதிராக என்னைக்கணுமெண்டா மௌனமாக போக சொல்லித்தானே சொன்னேன். மௌனமாக போகணுமெண்டா அதெல்லாம் விடுபட்டு இப்போ காய்ச்சி கொண்டு போகிறேன். இப்போ அதையும் சேர்ந்து போயிட்டு மறுமநாள் அந்த கொஞ்சம் நினைவாலும் வார் அங்கே போனோன்னே அது இப்போ மையத்தை அடைக்கணுன்னா முந்தி அந்த என்ன சொல்கிற தல்கின் ஒரு நிலம் ஒமா ரப்புக்கோ ஒமா இமாமுக்கா அது இதெல்லாம் சொல்லும்போது கொஞ்சம் அமைதியாக ஈக்கிறாங்க. இப்போ அதுவும் தேவையில்லை. அதுவும் பிதுஅத்து. அப்போ அதுவும் இல்லை. பிதுஅத்தா இல்லையா அந்த கதையை பேச வரல. இப்போ எங்களை ஒழுங்காக சொல்கிறேன், எங்களோட நிலமாக தான் அப்படித்தான் இருக்குது. எனவே மையத்து வீடு கூட எங்களை யோசிக்க வைக்கிறது இல்லை. ஆனால் இளம் வயசில் யாராலும் மூத்தா போனால் மட்டும் கொஞ்சம் ஒரு சொக்கொண்டு வாரேன், நானும் போய் சேர்ந்துருக்கணும் தெரியான்னு சொல்லி. அவர் 50 வயசில் மூத்து, இவர் 49 வயசில் போகிறோம். இருப்புல ஆள் போயிட்டார், ஹார்ட் அட்டேக்காம் அண்டு இப்படி சொல்கிறது. அப்போ இவருக்கு ஒரு யோசனை போகிற எனக்கு 50 சொச்சம் ஆயிட்டுது, அவர் 40 சொச்சத்தில் போயிட்டார். அப்போ நானும் கிட்டேக்குதோ தெரியா அண்டு ஒரு பயம் ஒன்று வார வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு மாற்றம் ஒன்று வார ஒரு குறிப்பிட்ட சின்ன ஒரு கிழமைக்கு 2 கிழமைக்கு வணக்க வழிபாடுகளில் இனியாலும் ஈடுபாடு காட்டணும், கொஞ்சம் இஸ்லாத்தை படிக்கணும், குரானோட தொடர்படணும் என்று கொஞ்சம் அப்படி வரும். வந்துட்டு மறுகா வாழ்க்கை சந்தை நூலுக்கு ஆளாகப்பட்டோம் போய் சேர்ந்துடும். அப்போ இப்படி இல்லாமல் உண்மையாக இறை நம்பிக்கை ஒருவர்கிட்ட வந்தால் இந்த திக்கரிக்கும் திருப்ப டார்கெட் என்னண்ட இந்த நேரம் அவரோட சிந்தனையில் ஓடுற என்னவாகிக்கொண்டா இப்படி ஆளும் மறுமையில் வென்றோம், எங்கே தோற்று போனாலும் பரவாயில்லை மறுமையில் தப்பிடும். இது அவரோட எந்த நேரம் மனசில் ஓடுற டார்கெட்டாக ஈக்கணும், அதாவது இலக்காக ஈக்கணும். வாழ்க்கையோட குறிக்கோள் வாழ்க்கையோட இலக்காக இருக்கணும். அதையும் இப்போ நிறைய அடிச்சுன்னு போயிட்டு அந்த வாழ்க்கையோட குறிக்கோள் இலக்கு எல்லாம் வேற எங்கேயோ போயிட்டு அந்த வாழ்க்கையோட இந்த மர்ம நாளில் வெற்றி பெறணும் என்ற அந்த பிரார்த்தனை மிக பெரும்பாலும் தொழுது முடித்தாலும் இல்லை. யா அல்லாஹ் என்னை பொருளாதார ரீதியாக பெரிய கஷ்டத்தில் இருக்கிறேன், கடன் எல்லாம் நிறைய இதை விட்டு என்னை பாதுகாத்து விடு, எனக்கு கொலஸ்ட்ராலும் சீனியும் அதுவும் இதுவும் எல்லாமே இருக்குது, இதுலேருந்து என்னை பாதுகாத்து இந்த பிரார்த்தனை கூட உலக பிரார்த்தனை அதிலே தொழுதுட்டும் மர்ம நாள் லேசிக்கு நினைவு வரல, பிரார்த்தனையாலும் நினைவு வரணுமே அதுவும் வரல.
அப்போ இந்த பிரார்த்தனை உணர்வோடு அவர் இருக்கணும், மறுமையில் வெற்றி பெறணும்னு இருக்கணும். இந்த ரெண்டும் ஆக அடிப்படையான நடத்த ஈமான் கொண்டவரில் ஆக அடிப்படையான நடத்த. அடுத்தது ஈமான் கொண்ட பின்னணி பிடிக்கணும். எப்படி அந்த வாயத்தில் வருது தானே, வானங்கள் பூமியை பற்றி சிந்தித்து அப்படின்னு வருது, அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை பார்த்து அதன் விளைவாக இவர் ஈமான் கொண்டிருக்கணும். இது அதிகமாக பாரம்பரிய ஈமான் தானே. தப்பினோம் வாப்போமோ மட்டும் முஸ்லீமாக இருந்தில்லாட்டி எங்கேயோ வச்சு எந்திப்போம். பெரும்பாலும் அப்படித்தானே. ஏன்னா தேட மாட்டோம் ஒரு நாள் ஈமான. நாங்கள் ஈக்கிற இருப்பை பார்த்தா விளங்குது. அது வாப்போமோ முஸ்லீமாக இல்லாமல் வேறொரு ஆளுக்கு பிறந்திருந்தால் ஈமான தேடியா போவோம். பெரும்பாலும் அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். இப்போவும் அப்படித்தானே வாழ்கிறோம், அப்படியே வாழ்ந்துட்டு போயிடும். நல்ல காலத்துக்கு வாப்போமோ ட்ரெடிஷனல் முஸ்லீமோ என்னோ ஒரு முஸ்லீம் அப்போ வரும் அந்த வயலில் வந்து சேர்ந்தார். இப்போ அதை உண்மையில் ஒரு நல்ல முஸ்லீமாக மாற்றிக்கொள்ளு. முஸ்லீமாக பிறந்தா குறைஞ்சது குர்ஆனிக்கு இதுகளெல்லாம் மீக்கி இதை தேடி பிடிச்சி நல்ல முஸ்லீமாக வாழலாம். ஆனால் இவர் அப்படி இல்லை. அந்த ட்ரெடிஷ்னல் முஸ்லீமாகவே வாழ்ந்துட்டு போய் சேர்ந்துருவார். இன்னும் அல்லாஹ் மறும நாளில் பேர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்து சொர்க்கத்துக்கு அனுப்புகிற மாதிரி, முஸ்லீம்ன்ற பேர்த் சர்டிஃபிகேட் பார்த்து சொர்க்கத்துக்கு இங்கே மாதிரி. இங்கே அப்படித்தானே முஸ்லீமாக என்னென்னு பார்க்குறதுக்கு பேர்த் சர்டிஃபிகேட் தானே ஒரே வழி. அங்கேயும் பேர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்து நீங்கள் முஸ்லீம் தான் பதிவில், எனவே சொர்க்கத்துக்கு போக முடியும் சொல்கிற மாதிரி தான் நாங்கள் இங்கேயும் வாழ்கிறோம். பெரும்பாலும் இப்போ நான் சொன்ன மாதிரி, அதாவது நாங்கள் முஸ்லீம் அல்லாதவங்க பிறந்திருந்தால் அவ்வளவுதான் ஈமான் கொண்டு முடிச்சு. அப்போ அதனால் இந்த குர்ஆன் சொல்கிற ஈமானுக்குரிய பின்னணி அது. வானங்கள் பூமியை பற்றி சிந்தித்து சான்றுகளை பார்த்து ஈமான் கொண்டு, அதுதான் பின்னணி. அப்படி ஈமான் கொண்டால் கண்டிப்பாக பாவம் மன்னிப்புக்கு அவர் மிக பெரும்பாலும் அவர் மனசில் வரும், நான் நிறைய குற்றங்களையும் பாவங்களையும் செஞ்சிட்டேன், எப்படியா இதுக்கு அல்லாஹ் என்னை மன்னிச்சு விடணும். மௌத்தார் நேரம் நல்லா மௌத்தாகும், அழகாக மௌத்தாகணும். ஹுஸ்னுல் ஹாத்திமான்னு சொல்கிறது. மௌத்தார் நேரத்தில் அழகான ஒரு மரணம் ஒன்று எனக்கு கிடைக்கணும் என்ற பிரார்த்தனையும் அவரோடு இருக்கணும் கண்டிப்பாக. இப்போ இதுகள் இப்போ நாங்கள் ஏற்கனவே சொன்னது அடிப்படை நடத்த. வேறு என்ன செஞ்சாலும் இந்த நடத்த இல்லாட்டி அதுக்கு கருத்து இல்லை. சில நேரங்கள் நிறைய பொது வேலைகள் ஒரு ஆள் செய்யும், செலவழிக்கும், மேலைகளை கவனிக்கும், வீடுகளை கட்டி கொடுக்கும், எல்லாம் இருக்கும். ஆனால் அந்த ஈமானோட டச் ஆகாது, அது அந்த தொடர்படாது. இப்படி இல்லை அவர் நடத்த, இப்படி இல்லை. அது ஏதோ ஒரு சமூக அங்கீகாரத்துக்கோ புகழ விரும்பியோ அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்தையால் போகிறதை தவிர இந்த தொடர்போடு அவர் வேலை செய்யறில்லை மிக பெரும்பாலும். அப்போ இந்த இது ஒரு அடிப்படையான நடத்த. அடுத்தது அதாவது நான் ஈமான் கொண்டது இப்படித்தான், உண்மையில் இந்த ஆதாரங்கள் வச்சு பார்த்தான் ஈமான் கொண்டேன். அப்போ ஈமானுக்கு அழைக்கிறாள் இதில் இந்த ஆதாரங்களை வச்சு பார்த்து கொண்டு இருக்கும் போதோ ஈமானுக்கு அழைக்கிறாள்னு சத்தம் கேட்டுது. அப்படின்னா குர்ஆன் இப்படி இப்படி ஒன்று இருக்குது, ஒரு முகம்மதன் ஒரு தூதர் வந்தார் என்று பலரும் சொல்கிறத கேட்டு நான் சரிதான் இவர் சொல்கிறதையும் நான் சிந்திச்சையும் பார்த்தா ரெண்டும் ஒத்து போகுது, அப்போ ஈமான் கொள்வோம் அண்டு ஈமான் கொள்வோம். அப்படி தான் இந்த வசனத்தில் ஓடர். நீங்கள் அந்த வசனத்தில் ஓட பாருங்கள். ரப்பனா இன்னனா சமஅனா முனாதியன் யுனாதிலில் ஈமான். ஈமான்ற பக்கம் அழைக்கிற ஒருவருன்னு தான் சொல்லி, யாருன்னு சொல்லலை. ரசூலுல்லாவா இல்லை, అయినా ஒரு பொது சொல். அது ரசூலுல்லாவுடைய காலத்தில் ரசூலுல்லா. இப்போ எங்களோட காலத்தில் ஈமானுக்கு அழைக்கிற பல வகையான ஒழுங்குகள் இருக்குது. அது இவர காதில் விழுந்து ஏற்கனவே இவர் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒரு கடவுள் ஒண்டிக்கணும், கண்டிப்பாக மனுஷன் வாழ்க்கை வீணா முடியக்கூடாது, ஏதோ ஒரு விசாரணை ஒண்டிக்கணும், இந்த சிந்தனை அவர்கிட்ட இருந்தது, ஒரு மங்களாகவாவது இருந்தது. அப்போ இந்த ஈமானுக்கு அழைக்கிறவர விஷயங்களை கேட்டால் ஒத்து போகுது, அப்போ ஈமான் கொண்டான். இப்படி ஈமான் கொண்டிக்கணும், அதான் ஈமான்ட பின்னணியை கூறின்னு சொன்னது அர்த்தம். அப்போ ஈமான் கொண்டு இப்போ அவருக்கு முதலாவது வார பிரச்சனைண்டா நேரத்தோடு நிறைய பாவங்களை செஞ்சுருக்கிறேன், அந்த பாவங்களிலிருந்து மீட்சி அடையணும், திரும்ப மூத்தாகும்போது அழகாக மூத்தா போகணும். இது அவர் அடுத்த மனநிலை. சரியா? அப்போ எனவே திரும்பவும் அந்த மர்ம நாள் வந்துடும்.
என்ற பாவ மன்னிப்பு கேட்டோன்னே திரும்ப மறுமை நாள் வருமே. ஒலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மறுமை நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாதே என்று கேட்டு முடியும். எனவே நாங்கள் இதிலிருந்து என்ன விளங்குறோம்டா, இந்த கடைசி வசனத்தை பாருங்கள், மிகவும் பணிந்த உளப்பூர்வமான பிரார்த்தனையே இறை நம்பிக்கையாளரின் மனநிலையாகும். அந்த மனநிலை தான் நம்பிக்கையை காட்டும். அப்படி மனநிலை வந்தால் தான் ஒரு சரியான நம்பிக்கைக்குள்ளாண்டு நாங்கள் காணிப்படுவோம். அவர்கிட்ட இந்த இங்கே சொன்ன மாதிரி சரியான மாதிரி உள்ளத்தில் பணிவு கொண்ட இந்த மாதிரி பிரார்த்தனை ஒன்று வருகுதா, உள்ளத்தால் வருகுதா, சும்மா சொல்லி கொடுத்து யாராலும் சொல்ல இவர் திருப்பி சொல்லாமல் அல்லது எங்கேயாலும் வாய்ச்சி போட்டு அது நல்ல ஒரு பிரார்த்தனை ஆகிக்கின்னு சும்மா கேட்காமல் வைத்து மனசிலேருந்து வார பிரார்த்தனையாக இது இருக்குதா இருந்தால் அதுதான் அந்த இறை நம்பிக்கையான மனநிலை தானாக முக்கியம். இதுதான் இறை நம்பிக்கையான மனநிலை. இந்த மனநிலை இருந்தால் தான் நடத்தையும் சரியாக வரும். உண்மையில் அங்கால அந்த ஒழுக்கம் நீதியான நடத்தை அது நாங்கள் சொல்லுவோமே, அந்த நடத்தையோட அடிப்படை இதுதான் அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்க்குறோம். அப்போ பிரார்த்தனைன்ற அந்த முழு விஷயமும் என்னென்னா, நாங்கள் இப்போ பார்த்ததன்படி மர்ம நாளில் வெற்றி பெறுவோம். இது 3 இடங்கள்லேருந்து பார்த்தீங்கன்னு, ஃபக்கினா அதாபன்னார் ஃபஸ்ட்டு, ஒலா துஹ்ஸினா யௌமல் கியாமா ரெண்டாவது, கடைசியாகவும் அதே தான், கடைசி வசனமும் அதுதான். யா அல்லாஹ், எங்களுக்கு நீ நபிமார்களுக்கு எதை கொடுக்குறேன்னு சொன்னாயோ, நபிமார்கள் மூலமாக எதை கொடுக்குறேன்னு சொன்னாயோ அதை எங்களுக்கு தா. ஒலா துஹ்ஸினா யௌமல் கியாமா, மர்ம நாளில் எங்களை இழிவுபடுத்தி விடாது என்று கடைசியாகவும் அப்படி தான் வந்து முடிச்சு. நீங்கள் அதை திருப்பி பாருங்கள், 3 முறை இருக்குது. திருப்பி அந்த மர்ம நாள் 3 இருக்குது. என்றால் அந்த ஒரு முஸ்லீம் இந்த குரான் சொல்கிற மாதிரி மர்ம நாளை படிச்சிருந்தால் அதுதான் அவர் முழு டார்கெட் ஆகிக்கும். உலகத்தில் இயங்குறில்லைன்னு கருத்து இல்லை, கண்டிப்பாக உலகத்தில் இயங்குத்தான் அந்த மறுமையில் கிடைக்கும். உலகத்தில் சும்மா வந்து நீந்தால் கிடைக்குமா? உலகத்தில் கண்டிப்பாக அந்த ஈமானுக்கு நிகரான நடத்த அளிக்கணும், அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் அவர் முழு எண்ணமும் பிரார்த்தனையும் எல்லாமே என்ன இருக்குமெண்டா மர்ம நாளில் எப்படியாலும் தப்பிடுவோம் என்று இருக்கும். ஷாகிர் நேரம் நல்ல அழகாக மூத்தாகும், நல்லடியார்கள் எப்படி மூத்தா போனால் அப்படி மூத்தாகும். இதுதான் ஒரு முழு ஆள் மனசிலிருந்து வாரதாக இருக்கும். இதுதான் ஆழ்மன பதிவாக இருக்கணும். இது அப்படி இல்லை. உண்மையில் எங்கள்கிட்ட நிறைய பேர்கிட்ட அந்த மாதிரி மண்ணில் அப்படி இருந்தால்தான் நாங்கள் அதை ஈமான்னு சொல்லுவோம். திரும்ப இந்த மனநிலை கொண்ட மனிதனின் உள்ளத்தின் மீது தான் இஸ்லாமிய வாழ்வு எழுகிறது. இந்த மனநிலை சைக்காலஜிக்கலி ஒரு ஆள் மாறணுமே, ஒரு ஆள் நடத்தையை மாற்றணும். என்ன செய்யணும்? மனுஷன் மாற்றணும். மனுஷன் மாற்றாமல் ஒரு நாள் நடத்தையை மாற்றலாம். அடித்து அதிகாரம் காட்டி மாற்றலாம். ஆனால் அதிகாரம் கொஞ்சம் அங்காய்க்கும் போது பழைய நிலைக்கு வந்துடுவார் அவர். அப்போ எனவே என்ன செய்யணுமெண்டா மனநிலை மாற்றம் ஒன்று வரும். அந்த மனநிலை மாற்றத்தின் அடித்தளம் இதுதான். இதுதான் மனநிலை மாற்றத்தில் அடித்தளம். அது வந்தால் இயல்பாக நடத்தையில் மாறும். அவரே ட்ரை பண்ணுவார். எவ்வளோ மோசமான நடத்தை பழக்கப்பட்டு போயிருந்தாலும் எப்படியாலும் விடுறதுக்கு ட்ரை பண்ணுவார் அவர். இந்த மனநிலை மட்டும் வந்துட்டார் அன்று தான் இந்த ஆயத்து எங்களையும் சொல்லிச்சு. அப்போ நான் நினைக்கிறேன் உங்களுக்கு இது வந்து சூரத்து ஆல இம்ரானில் கடைசி பாதி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாஜுத்துக்கு எழும்பினா இதைத்தான் ஓதுவாங்க. ஓதிட்டு தான் தாஜுத் தொழுவாங்க. இப்போ வழங்குதானே ஏனண்டு தாஜு தொழுகையை எண்ணத்துக்கின்றா ஈமான நல்லா பலப்படுத்த, அதுதான் தாஜு தொழுகை இல்லையா? குரானே அந்த சூரத்து முஸம்மில்ல சொல்கிற மாதிரி ஈமான நல்லா பலப்படுத்துறது தான் தாஜு தொழுகை. அப்போ ரசூலுல்லாஹ் ஸ்டார்ட் பண்ணுற அதிலிருந்து இந்த இப்போ நாங்கள் பார்த்து இந்த ஆயத்துலேருந்து தான் தாஜு தொழுகையை ஸ்டார்ட் பண்ணுறேன். அப்பான் சரியான மனநிலையோடு தொழுகிறதுக்கு நிற்பான். விளங்கினா? அதாவது இதை ஓதிட்டு ரசூலுல்லாஹ் இதை தாஜு தொழுகையில் ஓதுறில்லை, தொலை ஸ்டார்ட் பண்ண முந்தி ஓதுவாங்க. அதுவும் வெளியில் வந்து வானத்தை பார்த்துட்டு வெளில நின்று ஓதுவாங்க. அப்போ அந்த
இன்னஃபி ஹல்கு சமாவாத்தி வல் அர்தண்டா அதை காட்சியாகவுமே வெளில வந்து நின்றா. அப்போ அப்படி வெளில வந்து நின்று ஓதினோன்னா அந்த மனப்பாங்கு நல்லா வரும். அப்போ இப்போ தொலை தொடங்குவார். இதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஹஜ்ஜுத். இப்போ உங்களுக்கு விளங்கும் ஏன் ரசூலுல்லாஹ் இந்த ஆயத்துக்களை ஓதி தஹஜ்ஜுத் தொடங்கினாங்க. இந்த மனநிலையை நான் என்ன சொல்ல வரேன்டா, இந்த மனநிலையை ஏற்படுத்துறது தான் மெயின் விஷயமாக இருக்கும். ஒரு தனி மனிதன்ட்டு இந்த மனநிலையை ஏற்படுத்தினா அங்கால எல்லாம் மாறும். குடும்பம் மாறும், குடும்ப ஒழுங்கு சீராகும், ஒரு ஸ்கூல் ஒழுங்கு சீராகும், ஒரு பள்ளின்னு சொல்லணுமோ சரியா, பள்ளி ஒழுங்கு சீராகும், டெஸ்டி போர்டு அது இதெல்லாம் சீராகும், எல்லாம் சீராகும். இந்த மனநிலைக்கு ஆக்களை கொண்டுரையில் பண்ணுறேன். அதனால தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களாய்க்கும், முஸ்தபா மஹ்மூதுன்னு ஒரு அறிஞர் இருந்தார். அவர் ஒரு டாக்டர், ஒரு பெரிய ஒரு டாக்டர் உண்டு. அவர் நிறைய இந்த மதங்களையெல்லாம் ஆராய்ச்சி செஞ்சால் அதுக்காக வேண்டி இந்தியாவெல்லாம் வந்தார். மகாத்மா காந்தியோடையும் இருந்தார். இப்படியெல்லாம் சுற்றி தெரிஞ்சிட்டு கடைசிக்கு இஸ்லாத்தை அவர் நிறைய நூற்றுக்கணக்கான புத்தகங்களுக்கு நல்ல அழகான புத்தகங்கள். அவர் கடைசி வேலை என்னென்னா, கெய்ரோவில் ஒரு ஒதுக்குப்புறமாக ஒரு ஏரியாவில் ஒரு சென்டர் ஒன்று அடித்தார், இஸ்லாமிக் சென்டர் ஒன்று. அந்த சென்டரோட மெயின் விஷயம் என்னென்னா, ஈமான மக்களுக்கு ஊட்டுறது எப்படி. அப்போ அதுக்கான வேலையெல்லாம் அவர் செஞ்சு வச்சார். சில டெலஸ்கோப்பெல்லாம் வச்சார். டெலஸ்கோப் ஆக்கள் அந்த வார ஆக்களுக்கு கையில் கொடுத்து வானத்தை பாருங்கன்னு சொல்கிறது. பார்த்தோனுக்கு அந்த இயல்பாக அந்த ஈமானிய ரீதியான வழக்கையிலுமே அது மாதிரி தாவரங்கள், மிருகங்கள், மனுஷன் உருவாக்கம் இதெல்லாம் அதுக்குள்ளால் வச்சு பார்க்க அப்படியே சுற்றி ஆக்கள் பார்த்துன்னு வர கடைசிக்கு ஒரு லெக்சர் ஒன்று போகும், அதுக்குள்ளால் ஒவ்வொன்றுக்குள்ளாலேயும் போகும். அப்போ மக்கள் ஒரு மனமாற்றம் உண்டு, அதனால் உருவாச்சு. அப்போ அவர் யோசிச்சா அவர் என்ன யோசிச்சார் என்றால், ஈமான சரியாக கொடுத்தா தான் அங்கால கொண்டு வரையில். நாங்கள் அதை டார்கெட் பண்ணுறது இல்லை. அதான் எங்களோட பெரிய சிக்கலாக தான். இப்போ குரானை நாங்கள் ஓதி கொடுக்குற திரும்ப மரணமாக்குறது, இது ரெண்டும் தான் டார்கெட் எங்களுக்கு. விளங்குறது அது இல்லாமல் மேலதிக விஷயம் மாதிரி அதை நாங்கள் டார்கெட் பண்ணுறதில்ல. ஸ்கூலை சீர்படுத்தணுமாண்டா என்ன செய்கிறேன்டா, ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்கிறேன். கொஞ்சம் ட்ரைனிங் ப்ரோக்ராம் செய்யக்கூடிய கொஞ்சம் பேர் தானே, அவங்கள கூப்பிட்டு வந்து டீச்சர்ஸ் ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிரின்சிபலுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், பிள்ளைகளுக்கு ட்ரைனிங் ப்ரோக்ராம், அதுக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்டி ஒன்று வச்சுக்கிச்சு செஞ்சுட்டு போகிறேன். இது கொஞ்சம் கிடையாது. அப்போ மாறுறில்லை லேசியில். எத்தனையோ 1000 ட்ரைனிங் ப்ரோக்ராம் செஞ்சால் ஒரே ஒரு விஷயம் மட்டும் நடக்கும், ரிசல்ட்ஸ் கொஞ்சம் நல்லா வரும். ஆனால் நடத்த குழப்பமெல்லாம் மீக்கும். ரிசல்ட்ஸ் நல்லா வந்திக்கும், எல்லா நடத்த குழப்பங்களும் அந்த ஸ்கூலுக்கு இருக்கும். அப்போ எங்கே அதே மாதிரி குடும்பம், இப்போ எல்லாருமே சொல்கிறது தானே, தலாக்கெல்லாம் கூடிட்டுது, குடும்ப வாழ்க்கையில் அந்த வன்முறைகள் கூட, வீட்டுக்கு அடிதடி பிரச்சனையெல்லாம் கூட, உறவினர்களுக்கு மத்தியில் முரண்பாடுகளும் குழப்பங்களும் கூட சொல்கிறது தானே. அப்போ அதுக்கு ஒரே தீர்வு என்னென்னா, கவுன்சிலிங் போகும். கவுன்சிலரும் அவரும் பட்டது பாடு கடைசியில் இல்லையா. நான் பொய்யா சொல்ல உண்மை தான். கவுன்சிலரும் அந்த போகிறவரும் பட்டது பாடு. கவுன்சிலருக்கும் தலைவலி இவர் சொல்கிறது கேட்டு இன்னும் என்ன செய்ய வந்துட்டாருன்னு சொல்லி என்னவான்னு சொல்லி கிளி அனுப்பிடுற. அது சரி வர, அப்புறம் மோசமாக போகிற, திரும்பவும் கவுன்சிலர்கிட்ட போகிற, திரும்பவும் மோசமாக போகிற, இப்படி தான் போகும். குரான் என்ன கண்டுதுண்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவுக்கு வந்த நேரம் இது எல்லா சிக்கலும் இருந்தது. ஒழுக்க ரீதியான பயங்கர சீர்கேடு இருந்தது. குடும்பம்னு சொல்லி வேலை இல்லை, எல்லா வகையான சிக்கலும் இருந்தது. எல்லா தீமைகளும் நிறைஞ்ச இடங்கள் ஒன்று தான் மக்காவும் மக்காவை சூழல் இருந்த அந்த பாதிகள். அப்போ நீந்து ஸ்டார்ட் பண்ணுற மனிதண்ட உள்ளத்தை திறக்கிறதுக்கான திறவுகோல் எது? அது கண்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய வழிகாட்டுன்றது கண்ட வழி என்னென்றா ஈமான். அதை போட்டு திறந்தால் எல்லாம் சரியாக வந்துடும். அப்போ மக்கி சூறாக்களில் மிக அதிகமாக அதே தான் சொன்னேன், திருப்பி திருப்பி அதே தான் சொன்ன ஆக்கள் கடுமையாக மாறிடும். எங்கேயோ இருந்த ஆக்கள்லாம் மாறிடும் இல்லையா. உமர் இப்னுல் கத்தாப் மாதிரி ஒரு கடுமையான போக்கு கொண்டாலும் கூட மாறிடும். இப்படி நினச்சி பார்க்க இயலாத ஆக்களில் மாறி இஸ்லாத்துக்காக பாடுபடுற மக்களாக மாறும். பின்னால் காலப்பிரிவுலையும் அப்படித்தான், அவங்களோட காலப்பிரிவில் மட்டுமல்ல, பின்னால் காலப்பிரிவுலையும் அப்படித்தான். அப்போ ரசூலுல்லாஹ் கண்ட ஒரே வழி இதுதான். எங்கட சிக்கலண்டா இதை நாங்கள் வழியாக கவனிக்கிறதில்ல. இது ஒரு வழி,
சமூக ரீதியான மாற்றத்துக்கு அடிப்படை மனமாற்றம். அந்த மனமாற்றத்தில் அடிப்படை இது. இதை எங்களுக்கு உருவாக்கல. கொஞ்சம் கஷ்டம்தான் இது, லேசானதல்ல, கொஞ்சம் கஷ்டம். அதை நாங்கள் செய்கிறோம். செஞ்சால் என்ன செய்வோம், சின்ன ஒரு பயான் உண்டு. அல்லாஹ் ஒன்று இருக்கிறான்னு ஒரு பயானை பண்ணி சைட் எல்லாம் மாறிட்டு ஆக்கள் அனுப்பிவிட்டு விட்றேன். அது ஒரு ட்ரைனிங்காக செய்யறில்ல, செய்யாட்டி ஒன்றும் மாறாது. இப்படியே இந்த குழப்பங்கள்லாம் அப்படியே ஈக்கும். உலகம் முழுக்க பாருங்களேன், அதுதானே பிரச்சனை. உலகம் முழுக்க பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும், ஒரு சின்ன ஒரு குரூப்போட கையில் அவ்வளோ உலக செல்வம் கைலீக்கி. அந்த ஓல் ஸ்ட்ரீட்னு சொல்கிற அந்த அமெரிக்காவோட ஏரியாவில் இருக்கிற பின்னாம்பெரிய பணக்காரர்கள் தான், அந்த கார்ப்பரேட் கம்பெனி தான் உலகத்தை ஆளுது. அதே மாதிரி பிரிட்டனில், பிரான்ஸில், இந்த நாடுகள் ஆளுது. திரும்ப ஐக்கிய நாடுகள் சபை என்று உலக சமாதானத்துக்காக உருவாக்கினேன்னு சொல்கிறேன். ஆனால் அங்கே 6 ரவுடி எதையும் செய்யல. ரவுடி தானே உண்மையில். நாங்கள் ஒரு ஊரில் ஒரு 2 ரவுடி 3 ரவுடி இருந்தால் அவன் சொல்கிறான் சட்டம், எல்லோரும் பயர். அதே மாதிரி என்ன நீதியான தீர்மானத்தை கொண்டு வந்தாலும் வளர்ச்சிகள் இந்த ரவுடிகளுக்கு அதை கேன்சல் ஆக்கலாம். ஆக்கியல்மா இல்லையா? ஆக்கியல்மா தான் காண்ற எவ்வளோ நீதியாக இருந்தாலும் சரியா. அப்போ இது காட்டு சட்டம் தானே இது. ஜனநாயகம் எல்லா நாட்டிலையும் 3 மணி சத்தம் போட்டு ஜனநாயகம் 3 அதுக்கு ஆர்ப்பாட்டம் அது இதெல்லாம் போகிற. அங்கே ஜனநாயகம் இல்லை. மெயின் இடத்துல ஜனநாயகம் இல்லை. அந்த குறிப்பிட்ட வல்லரசுகளுக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்து வச்சுக்க, அவங்களுக்கு எதிராக எந்த தீர்மானமும் ஐக்கிய நாடுகள் சபையில் நிறைவேற்றக்கூடாது என்பதற்காக. அப்போ இது என்ன, இது முன்னேற்றம், மனித உரிமை, அது இது எல்லாம் பேசி இது இல்லாட்டி அதுதான் கண்டிப்பாக அதுதான் நடக்கும். உலகத்தை எல்லாம் ஜனநாயக ரீதியாக மனித உரிமைகள் அடிப்படையில் கட்டி எழுப்பணும்னு சொல்லி கடைசியில் எங்கே வந்து சேர்ந்தால் சின்ன ஒரு குரூப்போட கையில் முழு செல்வம், உலக செல்வமே அவன்ட கையில். அப்போ பழைய சுரண்டல், அடக்குமுறை எல்லாமே பொதுவாக உலகத்தில் நாங்கள் நிதர்சனமாக அப்படியே பார்க்குறோம். அப்போ இது வராட்டி அதுதான். அதனால் நீங்கள் பாருங்கள், இஸ்லாமிய நாகரிகம் மட்டும்தான் உலகத்தை சுரண்டல்ல. இப்போ வட ஆப்பிரிக்காவுக்கு வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க, பல இடங்களுக்கு வந்தாங்க. இங்கிற செல்வத்தையெல்லாம் அள்ளிண்டு மதீனாவில் கொண்டு வந்து குவிக்கலை. எனவே தான் அவங்களுக்கு தெரியும், ஜக்காத் தர விட்டு அந்த ஏரியாவில் தான் கொடுக்கணும். அங்கே மேலதிகமாக மிஞ்சினாத்தான் அடுத்த ஏரியாவை கொண்டு போகணும். அவன்கிட்ட அறவிட்டு அவனுக்கே கொடு அப்படிதான் சொல்லி தூக்கிட்டு எங்கேருந்து வங்க மதீனாவுக்கு தூக்கிட்டு போகல ஒரு நாள். அப்போ அதனால் இஸ்லாம் ஒரு பண்பாட்டு நாகரிகம். மற்ற எதை நீங்கள் பார்த்தாலும் இப்போ ஐரோப்பிய நாகரிகம் என்ன செஞ்சு உலகம் முழுக்க பிடிச்சி இருக்கிறதெல்லாம் அழித்து அவ்வளோ சுரண்டின்னு அங்கே வைத்து, அந்த சுரண்டல் தான் அது வல்லரசாக மெயின் காரணம். இப்போ அமெரிக்காவில் சுதேச குடிகளை அடித்து கொண்டு விரட்டின செவ்விந்தியர்கள் இல்லையா, அடித்து கொண்டு விரட்டி போட்டு அவன் குடியேறி. திரும்ப இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு அதே மாதிரி அங்கே இந்த சுதேச குடிகளை அடித்து விரட்டி கொண்டு அங்கேயும் குடியேறி. திரும்ப பலஸ்தீனுக்கு மேற்கு நாடுகள் ஒரு தலைவலியாக இந்த யூதன் அந்த தலைவலியை இல்லாமக்க அவனை தூக்கிட்டு வந்து இன்னொரு நேரத்தில் குடியேறி இன்றைக்கு வரையும் பிரச்சனை. குடியேற்று பலவந்தமாக குடியேற்று இல்லையா. பிரிட்டன் அந்த நேரத்தில் முதலாவது வல்லரசு, அவன் தூக்கிட்டு வந்து இங்கே குடியேற்றினான். விட்டு அது நாங்கள் வாழ்கிற இந்த நிமிஷம் வரையும் உலகத்திலே ஆகப்பெரிய பிரச்சனையாக மாறிப்போயிட்டு. அப்போ இது என்ன நீதின்னுங்களே, ஒமாலுல்லாலிமீன மின் அன்சார் தான். அது அநியாயக்காரர்களுக்கு எந்த உதவியாளருக்கும் மறுமையில் இல்லை. அநியாயக்காரன் சொன்னால் இதுதான், இந்த பின்னணி தான். அப்போ அதனால் இந்த குர்ஆன் சொல்கிற இந்த மனநிலைக்கு மனுஷனை கொண்டு வரையலாட்டி மாற்றுவது சாத்தியமில்லை. இது இஸ்லாத்தை படித்து எங்கள்கிட்டையும் இது இல்லை, அதுதான் பிரச்சனை. இந்த அடிப்படையிலிருந்து மாற்றங்களை கொண்டு வரதை பற்றி மிக பெரும்பாலும் நாங்கள் யோசிக்கிறதில்லை. அதுதான் அவ்வளோ சிக்கல்களுக்கும் காரணம். ஹைர் நாங்கள்